வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 தக்காளி பழம் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும். நிறம் மாதிரி நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழமான தக்காளி பழமாக எடுத்துக்கங்க. சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. தக்காளியோட பச்சை வாடை இருக்கக்கூடாது. அதனால தக்காளியை நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தோல்லாம் சுருங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நல்லா தண்ணியாக வச்சு இட்லி தோசையில் நிறைய விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ சட்னியோட பக்குவம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு சட்னி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சட்னி கூட சேர்த்து சாப்பிடும் போது சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயத்தோட பக்குவம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம்னா நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசையில் நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.